இன்று காலை சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திலிருந்து 148 பயணிகளுடன் புறப்பட்டு ஓடுபாதையில் ஓடத் தொடங்கியது. அப்போது விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளதை விமானி கண்டுபிடித்தார். இதையடுத்து இந்த நிலையில் விமானம் வானில் பறப்பது ஆபத்து என்பது உணர்ந்த விமானி உடனடியாக சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார். அதோடு விமானத்தை ஓடுபாதையில் அவசரமாக நிறுத்தினார். அதன் பின்பு இழுவை வண்டிகள் வைத்து ஓடுபாதையில் நிறுத்தப்பட்ட விமானத்தை இழுத்து கொண்டு வந்து விமான ஓடுபாதையின் ஒதுக்குப்புறமான பகுதியில் நிறுத்தப்பட்டு அதோடு விமானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு விமானத்திலிருந்து பயணிகள் அனைவரும் விமானத்தில் இருந்து கீழே இறக்கி விடப்பட்டு விமான நிலைய ஓய்வறைகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் விமான பொறியாளர்கள் குழுவினர் விமானத்துக்குள் ஏறி விமானத்தை பழுது பார்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். விமானம் பழுது பார்க்கப்பட்டு மீண்டும் அதே விமானம் அல்லது வேறு விமானம் மூலமாக பயணிகள் அந்தமானுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் கூறுகின்றனர். சென்னையிலிருந்து அந்தமான் செல்ல இருந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறை விமானி தகுந்த நேரத்தில் கண்டுபிடித்து எடுத்த துரித நடவடிக்கை காரணமாக ஆபத்து தவிர்க்கப்பட்டது. விமானத்திலிருந்து 148 பயணிகள் 8 விமான ஊழியர்கள் உட்பட 156 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். இந்த சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் இன்று காலை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை விமான நிலையத்திலிருந்து அந்தமானிற்கு புறப்பட்ட இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் இயந்திர கோளாறு காரணமாக விமானம் தரையிறக்கப்பட்டது. முன்கூட்டியே இந்த இயந்திர கோளாறானது கண்டுபிடிக்கப்பட்ட காரணத்தால் 156 பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்தும் விவரங்களை இந்த செய்தியாளர் மனோகரன் வழங்கியதை கேட்டோம்.